பெஞ்சன் புயலுடைய கடைசி கட்ட பரபரப்பில் தற்போது நாம் இருக்கின்றோம். பல்வேறு இடங்கள், குறிப்பாக இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதியில் காற்று என்பது பலமாக வீசி வருகிறது. இருந்தாலும் இந்த பெஞ்சன் புயலால் சென்னைக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பதட்டம் ஏற்பட்ட நிலையில் சென்னை தப்பி இருக்கின்றது. மரக்காணம் நோக்கி இந்த புயல் நகர் தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பகுதியில், அதாவது இது எங்கு கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டதோ அந்த பகுதியில் பலத்த சூறாவளி காற்று என்பது வீசி வருகிறது. இந்நிலையில் களத்திலிருந்து காலை முதலே இந்த புயல் உருவானது முதலே தொடர்ச்சியாக கரையை முழுமையாக கடக்கும் வரையில் நம்முடைய செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து கள நிலவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த புயல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய மாமல்லபுரம் மற்றும் கல்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, காற்றின் வேகம் எப்படி இருக்கின்றது, புயலால் என்னென்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது, மழையின் அளவு எப்படி உள்ளது என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடன் செய்தியாளர்கள் மாமல்லபுரத்திலிருந்து செய்தியாளர் மனோகரன் மற்றும் கல்பாக்கத்திலிருந்து மனோகரன் மற்றும் மாமல்லபுரத்திலிருந்து செய்தியாளர் மோகன் இணைகிறார்கள். அவருடன் பேசி நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். மோகன், வணக்கம். மாமல்லபுரத்தில், அதாவது இந்த புயல் கரை கடக்கக்கூடிய பகுதி என்பது முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது. மாமல்லபுரம் டு காரைக்கால் இதற்கு இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் தற்போது மரக்காணம் அருகே புயலுடைய முன்பகுதி என்பது தொட்டு கரையை கடந்து வருகிறது. அதனுடைய மைய பகுதி இன்னும் சற்று நேரத்தில், அதாவது கண் பகுதி என்பது இன்னும் சற்று நேரத்தில் அது கரையை கடக்க இருக்கிறது. அதுக்கு முன்பாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மாமல்லபுரத்தில் காற்றினுடைய வேகம் எப்படி உள்ளது, மழை இங்கு பொழிவு இருக்கிறதா? நிச்சயமாக பிரவீன்குமார், இன்று மாலை பார்த்தோம்னா இந்த மாமல்லபுரம் இருந்து காரைக்கால் வழியான மரக்காணம் பகுதியில் இந்த புயலானது கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது 3 மணி நேரமாக இந்த புயலானது கரையை கடந்து வருகிறது. குறிப்பாக அந்த மையப்புள்ளி என்பது இன்னும் சற்று நேரத்தில் மரக்காணம் பகுதியில் கரையை கடக்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாம் இருக்கும் இந்த மாமல்லபுரம் பகுதியில் பார்த்தோம்னா இந்த சூறைக்காற்று, தரைக்காற்றானது படிப்படியாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சிறிது நேரத்துக்கு முன்பாக ஒரு 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருந்த காற்று தற்போது ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்க போனோம்னா இந்த பகுதியில் பின்புறம் உள்ள காட்சிகளை பார்க்கலாம். அதிகப்படியான இந்த காற்று வீசிக் கொண்டிருப்பதால் இப்பகுதியில் இந்த போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மக்கள் வெறிச்சோடி காணப்பட்டு உள்ளனர். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த பெஞ்சன் புயல் என்பது கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த புயலானது வடகடலோர பகுதிகளில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக இன்னும் சில மணி நேரங்களில் இந்த புயல் கரையை கடக்கக்கூடும் என்று கூறப்படும் நிலையில் மாமல்லபுரத்தில் சுமார் 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது, தரைக்காற்று வீசி வருகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்தில் பார்த்தோம்னால் இந்த சூறைக்காற்று சுழற்றி அடிக்கின்ற காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மாமல்லபுரத்தில் காற்றின் வேகம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. பிரவீன்குமார், மோகன், நீங்க கூறியபடியே அங்க காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. களத்திலிருந்து அங்க நிகழ்வுகளை வழங்கி கொண்டிருக்கீங்க. காற்றினுடைய வேகம் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே வருவது உணர முடிகிறது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா மழை பொழிவு அங்கு எப்படி இருக்கிறது? நேற்று இரவு முதலே பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல நேற்று இரவு முதலே மழை பொழிவு என்பது இருந்தது. ஆனால் நேரம் செல்ல செல்ல இப்போ சென்னையில மழை பொழிவு என்பது குறைந்து இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல மழை இல்லாத ஒரு சூழல் தானே காணப்படுது. காற்று மட்டுமே அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே சமயத்துல நீங்க இருக்கக்கூடிய பகுதி மாமல்லபுரம், அதே போன்ற அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க இருக்கக்கூடிய பகுதியில காற்று அதிகமா இருந்தாலும் கூட மழையும் அங்க இருக்கிறதா? மழை பொழிவு என்பது எப்படி இருக்குதாங்க? நிச்சயமாக பிரவீன்குமார், மாலை 4 மணி வரை பார்த்தோம்னா இந்த பகுதியில் கனமழையானது பெய்து வந்திருந்த நிலையில் இந்த 5:30 மணி முதல் இந்த புயல் எப்படி கரையை தொட்டதோ அப்பொழுதிலிருந்து காற்றின் அந்த வேகம் தான் அதிகமாக இருக்கிறது. அவ்வப்போது 5 நிமிடம் 10 நிமிடம் என்று சாரல் மழை மட்டுமே பெய்து வருகிறது. மழை என்பது இந்த மாமல்லபுரம் பகுதியில் சுத்தமாகவே இல்லை. அந்த காற்றின் அந்த வேகம் மட்டும் படிப்படியாக உயர்ந்து கொண்டே வருகிறது. இதனால் இந்த பகுதியில் அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு பகுதி அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அந்த தீயணைப்புத்துறை வீரர்களும் பார்த்தோம்னா மாமல்லபுரத்திற்கு விரைந்துள்ளனர். குறிப்பாக 50 பேர் கொண்ட இந்த தீயணைப்புத்துறை வீரர்களான குழுவினர் இந்த மாமல்லபுரம் கடற்கரையில் முகாமிட்டுள்ளனர். ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படுவதை தடுக்கும் பொருட்டு இந்த தீயணைப்பு வீரர்கள் தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளனர். பிரவீன்குமார்.
மோகன், இப்ப பல இடங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு என்பது நடந்துகிட்டு இருக்கு. இது மழை காலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு. அதற்காக அரசு முன்கூட்டியே இந்த மின் விநியோகத்தை நிறுத்தக்கூடிய பணிகளும் மேற்கொள்வாங்க. மாமல்லபுரம் நீங்க இருக்கக்கூடிய பகுதியில மழை பொழிவு இல்லை, ஆனா காற்றின் வேகம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட சென்னை போலதான், சென்னையிலும் தற்போது மழை பொழிவு என்பது குறைவாக இருக்கிறது. சில இடங்களில் மழை பொழிவு இல்லாம தான் இருக்கு, காற்றின் வேகம் மட்டும் சற்று அதிகமாக இருக்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் அந்த பகுதியிலும் காற்றின் வேகம் தான் இருக்குது, மழை குறைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கீங்க. அங்கு மின் விநியோகம் என்பது சீராக இருக்கிறதா? அது முன்கூட்டிய பாதுகாப்புக்காக இந்த மின்சாரம் துண்டிப்பு என்பது நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? மக்கள்லாம் உரிய எச்சரிக்கையோடு இருக்காங்களா, அல்லது அலட்சியமாக செயல்படக்கூடிய நிகழ்வு இருக்கின்றதா? என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் அங்கு இருக்கு? முழுமையாக இப்போ இந்த காற்றின் வேகம் என்பது நீங்க தொடர்ந்து காலை முதலே அந்த பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் நீங்க வழங்கிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். காற்றின் வேகம் அப்படிங்கிறது காலை, அதாவது இந்த புயல் கரை கடக்க தொடங்கியதிலிருந்து இப்போ காற்றின் வேகம் என்பது அதிகரித்து இருக்கிறதா, அல்லது படிப்படியா குறைகிற மாதிரி தெரியுதா? நிச்சயமாக பிரவீன்குமார், இப்போ பார்த்தோம்னால் அந்த அதிகாலை, அதாவது இன்று அதிகாலை 3 மணியில் இருந்தே பார்த்தோம்னால் இந்த மகாபலிபுரம் சுற்றி உள்ள பகுதிகளில் வந்து இந்த மின்தடையானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த காற்று அதிகப்படியாக இந்த சூறை காற்று வீசும் பட்சத்தில், அதாவது மரங்கள், மின்கம்பங்கள் விழுந்து ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அதை தவிர்க்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி இந்த மின்சாரம் வந்து அதிகாலை 3 மணியிலிருந்து தற்போது வரை இந்த மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே வந்து இந்த பகுதி முழுவதுமே இருள் சூழ்ந்த ஒரு பகுதியாக தான் காணப்படுகிறது. நாமே பார்த்தோமா இப்போது நம்ம வாகனத்தில் அந்த ஒலியை வைத்துதான் தற்போது இந்த நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. அதே போன்று குடியிருப்புகளில் இருந்து மக்கள் வெளியே வராத ஒரு நிலைதான் உள்ளது. அதாவது அந்த சாலை வந்து பார்த்தோம்னால் வெறிச்சோடி தான் காணப்படுகிறது. குறிப்பாக மகாபலிபுரம் என்றாலே ஒரு சுற்றுலா தலம். அந்த சுற்றுலா தலத்தில் வந்து இந்த சனி ஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் பார்க்க போனோம்னால் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு வாழ் மக்கள், அதே போன்று உள்ளூர் மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வந்து செல்லக்கூடிய இந்த மகாபலிபுரம் பகுதியில் பார்க்க போனோம்னால் மக்களே இல்லாத ஒரு இருட்டாகவே, அதாவது இருள் சூழ்ந்த பகுதியாகவே தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது பிரவீன்குமார். குறிப்பாக இந்த கடற்கரை பகுதிகளில் அந்த தரை காற்று வீசுவது அதிகரித்துள்ளதால் மக்கள் தற்போது வெளியே காணாத ஒரு சூழல் தான் உருவாகி உள்ளது பிரவீன்குமார். நீங்க இருக்கக்கூடிய இடம் மாமல்லபுரம், அது சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. இப்போ வண்டலூர் உயிரியல் பூங்கா பொறுத்த வரைக்கும் இந்த புயல் காரணமாக நாளை விடுமுறை, பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் ஏதேனும் இது போன்ற கட்டுப்பாடுகளாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? அந்த மழை, அதை தொடர்ந்து ஏற்பட்ட தற்போது காற்றின் தாக்கம் காரணமாக அங்கு ஏதேனும் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறதா? சீரமைக்க வேண்டிய பணிகள் எல்லாம் ஏதாவது இருக்கிறதா? அதன் காரணமாக நாளை சுற்றுலா தலங்களுக்கு ஏதேனும் விடுமுறை ஏதேனும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? மக்கள் செல்ல தடை ஏதேனும் விதிக்கப்பட்டிருக்கிறதா நாளை தினத்தில்? நிச்சயமாக பிரவீன்குமார், தற்போது இந்த புயலானது இந்த கரையை கடக்க மாலை 5:30 மணி முதல் இருந்துதான் ஆரம்பித்துள்ளது. இந்த புயல் முழுமையாக கரை கடந்த பின்புதான் வந்து ஏதேனும் முழுமையான பாதிப்பு உள்ளதா, மேலும் வந்து இந்த மகாபலிபுரம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகளை தடை ஏற்படுத்த முடியுமா உள்ளிட்ட பணிகளை வந்து மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த நம் நின்று கொண்டு இந்த பகுதியில் பார்த்தோம்னால் இந்த மாவட்ட, அதாவது மாமல்லபுரம் அந்த நிர்வாகத்தின் சார்பில் வந்து பார்த்தோம்னால் பேரிகார்டுகள் வைத்து ஆங்காங்கே தடைகள் ஏற்படுத்தி மக்கள் வந்து உள்ளே வராதவாறு பேரிகார்டுகள் வைத்து தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மக்கள் யாரேனும் அங்கு சென்று அது அசம்பாவித சம்பவம் ஏதாவது ஏற்படுமோ என்ற பட்சத்தில் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் வந்து கட்டுப்பாடுகளை விதித்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவினர் இப்பகுதியில் வந்து இந்த பொதுமக்கள் யாரும் வராத பட்சத்திலும் மீறி எவரேனும் வந்தால் அதை வந்து தடுக்கும் பொருட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த புயல் வந்து முழுமையாக இந்த கரையை கடந்து சென்ற பின்புதான், அதாவது அந்த மரங்கள் ஏதாவது உடைந்து விழுந்திருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களை பார்த்துதான் வந்து இப்போ இந்த கட்டுப்பாடுகள் நாளைதான் தெரிய வரும் என்று கூறப்படுகிறது பிரவீன்குமார். மோகன், ஒட்டுமொத்தமாக நீங்க கூறியதிலிருந்து சென்னையை போன்றுதான் மாமல்லபுரத்தில் மழையின் தாக்கம் என்பது படிப்படியாக குறைந்து விட்டது. சில இடங்கள்ல மழை பொழிவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் காற்றின் வேகம் மட்டும்தான் அங்கு ஒரு கணிசமான வேகத்துல காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த காற்றின் தாக்கம் காரணமாக இதுவரையிலும் ஒரு பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இருந்தாலும் அந்த புயல் முழுமையாக கரையை கடக்கும் வரை, கரையை கடந்த பின்புதான் மாமல்லபுரத்தில் என்னென்ன தாக்கம் என்பது ஏற்பட்டது என்பது தெரிய வரும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நீங்க இணைப்பில் இருங்க. அதை தொடர்ந்து கல்பாக்கம் பகுதி இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மனோகரன் வழங்கக்கூடிய தகவலை கேட்கலாம். மனோகரன், மரக்காணம் அருகே இந்த புயலானது கரையை கடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பெஞ்சன் புயல் மரக்காணம் அருகே கரையை கடக்கிறது. அது கரையை கடக்கக்கூடிய மரக்காணத்திற்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கும் எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது? நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில காற்றின் வேகம் எப்படி இருக்கு?
நான் இருக்கக்கூடிய பகுதி கல்பாக்கம் பகுதி மரக்காணத்திற்கும் கல்பாக்கத்திற்கும் சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தூரமானது இருக்கப்படுகிறது. குறிப்பாக மாலை 5 மணியிலிருந்து மரக்காண பகுதியில் ஒரு கடுமையான காற்றுடன் பலத்த மழையும் பெய்து வந்தது. தற்போது மழையானது படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. குறிப்பா நான் இருக்கும் பகுதியான இந்த கல்பாக்கம் பகுதியில் பலத்த காற்று வீசப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு தொடர்ந்து இந்த காற்று வீசி வருவதால், அதாவது ஈசிஆர் என சொல்லக்கூடிய இந்த சாலை கூவத்தூர் செல்லக்கூடிய அந்த சாலையில் மரக்கிளைகள் ஆங்காங்கு முறிந்து விழுவதும் சிறு சிறு கிளைகள் விழுவதும் வாகனங்கள் அவ்வழியே செல்ல ஒரு பெரிய சிரமத்துக்கும் உள்ளாகிறது. அதாவது குறிப்பாக வாகனங்களும் பெருமளவு செல்லப்படவில்லை, குறைவாகவே செல்லப்படுவதால் பெரும் விபத்துகள் இப்பகுதியில் தவிர்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த காற்றின் வேகம் படிப்படியாக உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பிரவீன், மனோகரன், அதே போன்று இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதி மரக்காணத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மிக குறைவான ஒரு பகுதி தான். ஏன்னா இந்த பெஞ்சன் புயல் அப்படிங்கிறதும் இப்ப எங்க சரியாக இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்குன்னா, தமிழக வட கடலோர பகுதியில இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பெஞ்சன் புயலானது தற்போது நகர்ந்து கொண்டு வருகின்றது. அது மிக மிக நெருக்கமாக வந்துவிட்டது. சென்னை முழுவதுமாக தப்பியது என்று கூட சொல்லலாம். தற்போது புதுச்சேரி பக்கமாக அது வளைவு கீழ் நோக்கி வளைந்து சென்று கொண்டிருக்கூடிய நிலையில தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு மிக அருகாமையில் மரக்காணத்தில் தான் அந்த புயலானது தற்போது கரையை கடந்து வருகின்றது. அங்கு மழையின் தாக்கம் என்பது இருக்கிறதா? ஏன்னா அவங்க ஏற்கனவே வானிலை ஆய்வு சொன்னாங்க, இந்த புயலானது கரையை கடக்கும் போது, பெஞ்சன் புயல் கரையை கடக்கும் போது கிட்டத்தட்ட 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும், சில நேரங்களில் 90 கிலோமீட்டர் கூட வீசலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு புயலுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் முன்பகுதி, கண்பகுதி, பின்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முன்பகுதி கரையை தொடும் போது ஆக்ரோஷமாக காற்று மற்றும் மழை இருக்கும். இந்த கண் பகுதி கரையை தொடும் போது சற்று முன்பகுதியை விட சற்று குறைவாக தான் அமைதியாக இருக்கும். அந்த பின்பகுதி கரையை கடந்து செல்லும் போது காற்று வேகம் மீண்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.